உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இளைய தளபதி விஜய் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா ஆதவ் அர்ஜுன் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுபடி தமிழகம் முழுவதும் நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணன் தன் கட்சி சார்ந்த விளக்கங்கள், கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் மக்களை சந்தித்து நேரடியாக தன்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்காக அவர் புறப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே இந்த கூலிப்பட கோஷ்டி அண்ணனுக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோ தான் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு கேளுங்க. இது மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்ய வேணாம். அவர் அரசியலுக்கு வர்றார், பயந்தவர் இல்லை, யாருக்கும் பயப்படவும் இல்லை. ஆனால் பயந்த கோழைகளின் அன்பு தம்பிகள் ஏன் இந்த மாதிரி வீண் வதந்திகளை பரப்பணும்? எதற்கும் அஞ்சியவர் இல்லை நாங்களும். அண்ணனுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம். மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ளதான், அதாவது மார்ச் 15 அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் பண்றான். வரும் பீஸ் அழகா வரும். வண்டி மேல பாடி தெரியுற மாதிரி வரும். சும்மா விடணும், சர்ன்னு இறங்கணும். மண்டையில அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அடுத்த ஆடியோவும் இருக்குது, இதுக்கப்புறம் கேட்போம். ஒரு படம் உங்கள் தலைவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். அதுக்காக அரசியலுக்கு பயந்துட்டு ஓடிப்போன ஒரு கோழையை வச்சு எங்கள் தலைவரை, இளைய தளபதியை நீங்கள் மதிப்பிடாதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்க. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார், வந்துட்டார். ரசிகர்களை ஏமாத்தலை. இதுதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன அழகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன்? இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி இப்போ வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி ரஜினி ரசிகர்கள் கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிட்ருக்காங்க. காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விஜயின் அன்பு தம்பிகளும் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். எங்களுக்கு என்றுமே வெற்றி தான். எங்கள் இளைய தளபதி நகர்வலம் வர ஆரம்பித்து விட்டார். அவர் வெற்றியை தடுக்க யாராலையும் முடியாது. பயமாக இருந்தால் ஒளிஞ்சுக்கங்க, பிடிச்சிருந்தா வந்து இணைஞ்சிக்கங்க. இதுதான் எங்கள் அரசியல் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே தெளிவாக சொல்லலைன்னா இதுக்கு மேலே எப்படி தெளிவாக சொல்ல முடியும்? எல்லாம் சொல்கிறீங்க பேப்பர் ஐடி, வெளியில் வரமாட்டார், மீடியாவை பார்க்க மாட்டார் அப்படின்னு. வந்துட்டார், மீடியாவை சந்திச்சிட்டாரு, அவரோட 2 பொதுக்கூட்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னா அவர் என்ன செய்ய முடியும்? அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இப்போ அவர் கட்சிக்குள்ளே பொறுப்பாளர்களை நியமிச்சிட்ருக்காரு, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து அவர் வெளியே வருவார். நிச்சயம் மக்களை சந்திப்பார், மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவிப்பார். அடுத்து கட்சிக்குள்ளே அவர் முதலமைச்சர் ஆனவுன்னு என்ன செய்யணும், எப்படி இந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றத அவர் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார். எல்லோரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூலிப்படம் ப்ரொமோஷன்னா அந்த வேலையை பாருங்கள், அடுத்த கட்சியை நோண்டாது.